Hey all, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் என்னோட மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டே எல்லோரும் தூங்கிட்டுருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயம் வீட்டோட கார்னரில் ஏதாவது ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பாத்திரம் விளக்குற அந்த சிங்க் கார்னர்லலாம் க்ளீன் பண்ணேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் முட்டை பொடி மாசம் தான் பண்ண போகிறேன். ஸோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். குழந்தைங்களை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு. எக் பொடி மாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 6 எக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான். நான் ஒரு 3 வெங்காயம் போட்டிருப்பேன். பட் தக்காளி 1 தான் போட்டிருக்கேன், மீடியம் சைஸு பொடியாக நறுக்கினது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லாவே லைக் ரொம்ப ப்ரௌன் ஆகிட வேண்டாம். பட் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். கண்ணாடி பதத்தை விட அதிகமாக வதங்கியிருக்கணும். பட் நம்ம சப்ஜிக்கெலாம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அப்படி ப்ரௌனாக பண்ண தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு கரெக்டான அளவுக்கு நம்ம வெங்காயம் வதக்கிட்டாலே எப்படி சொல்கிறது, முட்டை பொடி மாஸ் நல்லாயிருக்கும். அந்த ஆனியன் எவ்வளோ போடுறோமோ அந்த ஆனியன் கரெக்டாக வதங்கியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பொரிஜி. இதில் வேறு எதுவுமே கிடையாது. ரெகுலர் மசாலாஸ் அதே வெங்காய தக்காளி தான் அப்படின்னா கூட நம்ம அந்த வெங்காயம் வதக்கிறதுல தான் அது டேஸ்ட் இருக்குது. நான் ஃபீல் பண்ண வரைக்கும் நிறைய வெங்காயம் கரெக்டாக வதக்கியிருந்தோம்னா எக் பொரிச்சி பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஆஸ் அ மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. ஏன்னா மிளகுத்தூள் தான் நான் அதிகமாக சேர்ப்பேன். மஞ்சப்பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கிட்டேயே நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் அதிகம் பிடிக்கும்னா மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு பவுடர் மசாலா ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு குக் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி மசாலாலாம் குக் ஆன உடனே நான் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் அந்த பச்சை கொத்தமல்லி பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் நல்லா. உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் கொத்தமல்லி பிடிக்கும்னா நம்ம கடைசியாக புர்ஜி எக்லாம் ஆட் பண்ணி நல்லா பொடி மாஸ் ஆனதுக்கப்புறமா மேலாக கூட கொத்தமல்லி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பரட்டி விட்டு இறக்கிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பிடிக்காதுன்ற காரணத்துக்கு, அப்படி உங்களில் யாருக்காவது பிடிக்கலனா கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிடுங்க. அதோட ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் போயிட்டு ஒரு மைல்டு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்புறம் நம்ம எக் ஆட் பண்ணி நல்லா உங்களுக்கு முட்டை பொடி மாஸ் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். முட்டை நல்லா ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். பேன், அதாவது கடாயோ பேனோ நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதுலேருந்து எல்லா கார்னர்ஸ் ஆஃப் கடாயை விட ஆரம்பிக்கும். ஒரு ஸ்மெல் வந்த உடனேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்த உடனே நீங்கள் நல்லா பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். நல்லா குந்தினா மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா முட்டை ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டான அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போதே அது குக் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். நல்ல பொடி மாஸ் ஆகி எல்லா கார்னர்லாம் விட்டுருச்சு, கடாயை நல்லாவே விட்டுருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான எக் பொரிச்சி ரெடி. அப்புறம் சப்பாத்தி தான் பண்ணிகிட்ருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. முடிந்த அளவுக்கு சண்டே நம்ம ஏதாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா, ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. 9:00 9:30 தான் எழுந்திரிச்சு 10:00 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. லன்ச் எப்படியுமே எனக்கு லேட் ஆகுங்கிறதுக்காக நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணி வச்சுருவேன். ப்ளஸ் வீக் டேஸில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே கிடைக்காது இல்லையா. நம்ம என்ன வீக் டேஸில் ரெகுலராகவே பசங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டோ இல்லை ஒரே ஒரு தோசையோ சட்னியோ இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. கார்ன்ஃப்ளாக்ஸு இவ்வளோ தான், உப்புமா, அதுதான் வீக் டேஸில் பார்த்தா இதாக இருக்கும். ஸோ சப்பாத்தி இல்லைன்னா அந்த இட்லி
மார்னிங்கில் இட்லி வடகறி மாதிரிலாம் பண்ணுறது, பொங்கல் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் இந்த சாட்டர்டே இல்லை ஒரு சண்டே இந்த மாதிரி பண்ணுறது தான் வழக்கம். ஸோ இந்த ஷார்ட்டான வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.